Hi, hello, welcome to my channel at Nuance. நம்மளோட சேனல்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீரியஸ் இஃப் பாரிஸ் டவுன் காஸ்ட் ஒரு எபிசோட் நம்பர் 34 தாங்க பார்க்க போறோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோவோட ஓப்பனிங்ல நம்மளுடைய ஹீரோவோட அம்மா அவங்க அப்பா நம்ம ஹீரோவோட அப்பா போட்டோ வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இறந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஃபிளாஷ்பேக்ல நம்மளுடைய ஹீரோவோட அம்மா அப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்கவே அந்த இடத்துக்கு வரக்கூடிய நம்ம அக்கா இந்த மாதிரி ஊஃபை வந்து பாரிஸ்க்கு ஓடி போயிட்டா அப்படின்ற விஷயத்த சொல்லவே அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்குங்க. இந்த விஷயத்த நினைச்சு அப்பா நம்ம அம்மா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு பிளேஸ்ல போய் நிப்பாட்டிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தனாக்கா நம்ம ஹீரோனி கிட்ட இன்னை விட்டு நீ போயிடவே செய்யாது அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காருங்க. இதை பார்த்த ஹீரோனிக்குமே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோனியுமே வந்து பார்த்தோன்னா அவங்க அழுகை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்கணும். என்ன அப்படின்னாக்கா நீ நானு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நம்ம ரெண்டு பேரும் தான் ஒன்னா இருந்தோம். ஆனா உன் வயிற்றுல உள்ள ஒரு குழந்தை வேற ஒருத்தரோட குழந்தை நீ சொல்ற, இதனால எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதை எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்னை விட்டு போயிடாத அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஹீரோ வந்து ஹீரோனிட்ட கேட்டு அழுகுறாருங்க. ஆனா நம்ம ஹீரோனி ப்ளீஸ் இதுதான் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறது கடைசி டைமா இருக்கணும், இதுக்கடுத்து நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. வெளியில வந்து நம்ம ஹீரோனி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நம்மளுடைய ஜிபே இருக்காங்க இல்லைங்களா, ஸோ ஜிபே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து நேராக போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வாங்குறாங்க. அண்ட் நம்ம தங்கச்சி யாருக்கோ கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஹீரோனி போயிட்டு அவங்களுடைய டைரக்டரான சென்னை மீட் பண்றாங்க. அவர் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி வந்து நம்மளுடைய சென்கையோட இப்போ லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ஹீரோனி பார்க்கறதுனால சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கவே நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனி வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த பிளேஸ்க்கு நம்மளுடைய டை வராருங்க. ஸோ டை வந்து பார்த்தோன்னா நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு சொல்லி கேட்கவே உடனே நம்மளுடைய டை வந்து என்ன சொல்றாருன்னா, ஸோ உடனே வந்து பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி வந்து உன் வயிற்றுல வளர குழந்தைக்கு அப்பா வேணும், ஸோ அதனால நீ கண்டிப்பா நீ வந்து டாங் கிட்ட போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம டை சொல்றாருங்க. ஆனா நம்மளுடைய ஹீரோனி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நம்மளுடைய ஜிபைக்கும் நம்மளோட ஹீரோக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, இதனால நான் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய டை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லவே இல்லை, நான் போய் எல்லாத்தையும் சமாதானப்படுத்துறேன், நான் போய் டாங்கிட்ட எல்லா விஷயத்தையும் போய் உண்மையெல்லாம் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ வேலையை மட்டும் பார்த்துட்டு போய் இந்த விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஹீரோனி வந்து பார்த்தனாக்கா நம்ம டை கிட்ட வந்து சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கவே நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து பார்த்தனாக்கா நம்மளுடைய ஹீரோவோட ஆஃபீஸ்ல அங்க இருக்கக்கூடிய போர்டில் வந்து நம்ம ஹீரோ கம்பெனியை வந்து ரிசைன் பண்ண போறதா சொல்லி அங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். இதை பார்த்தோன்னா என்னது உண்மையாவா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன நடந்துச்சு, ஹீரோ இதுக்காச்சிட்டு வந்து கம்பெனி விட்டு போறாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கவே அந்த இடத்துல அம்மா உட்காந்து திட்டிட்டு இருக்காங்க. யாரை கேட்டு நீ கம்பெனி விட்டு போறேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்றதா போஸ்ட் ஓட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோ, நான் இந்த கம்பெனியில் இருக்கிறதுனால தானம்மா என்ன போட்டு நீங்க இந்த கம்பெனியில டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இந்த கம்பெனியில் இல்லை அப்படின்னாக்கா எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னடா நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவே அம்மா கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னால மஞ்சுன்னு இல்லாம ஒரு வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா, அவ இல்லாத ஒரு நினைப்பை எனக்கு இல்லவே இல்லை, அவ தான் எனக்கு ஒரே ஒரு காதல், அவ தான் எனக்கு எல்லாமே, என்னால் அவளை விட்டுட்டு போக முடியாது, என்னால் அவள் இல்லாத ஒரு வாழ்க்கையும் வாழ முடியாது, ப்ளீஸ்மா என்னை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லவே அவள் தான் உன்னை விட்டு போயிட்டாளடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜிபேமே வந்துடுறாங்க. ஜிபேயோட கையில் ஒரு பேப்பர் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த பேப்பர் என்ன அப்படின்னாக்கா நம்ம ஹீரோனோட வயத்துல உள்ள குழந்தை டை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்கான பேப்பரை எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவை வந்து உண்மைன்னு சொல்லி நம்ப வைக்கிறதுக்காச்சுட்டி. ஸோ இதுக்கடுத்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னாக்கா நான் வந்து ஹீரோனிக்காக தான் அந்த வந்து இது ரிசைன் பண்ணியான்னு சொல்லி கேட்கவே ஆமா நான் அவளுக்காக தான் ரிசைன் பண்ணேன், அவள் இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, நான் ஒரு லூசர்மா, நான் எல்லாத்துலேயுமே தோத்துட்டேமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அந்த பிளேஸ் விட்டு நகர அந்த பிளேஸில் நம்மளுடைய ஜிபே பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டுறாருங்க. இதுக்கடுத்து நம்மளுடைய அம்மா வந்து இந்த மாதிரி ஹீரோ வந்து ரிசைன் பண்ணிட்டான் ஜாப் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் நம்மளோட ஜிபே ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கவே அந்த இடத்துக்கு ஜிபேயோட அப்பா வராரு. ஜிபேயை சமாதானப்படுத்துறாருங்க. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நம்மளுடைய ஜிஜிங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து நம்மளுடைய டைட்டை வந்து பேசுறதுக்கு கற்றுட்டு ட்ரை பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு நம்மளுடைய டை வந்து பார்த்தோன்னாக்கா நான் ஹீரோயினில் தான் பேசுறதுக்கு கற்றுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவே நான் அவங்க அசிஸ்டன்ட் தான் சொல்லவே நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே நம்ம ஹீரோயின் அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நீ போ நான் பேசிக்கிறேன்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ எதுக்காக என்ன பார்க்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக்கு நம்மளுடைய டாங்குக்கும் ஜிபேக்கும் என்கேஜ்மெண்ட் அது உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நீ என்ன சூஸ் பண்றியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருக்காரு. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நம்ம ரெண்டு பேரோட வெட்டிங்கை நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணட்டா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருக்காரு. இதை கேட்ட ஹீரோனி அவ்வளோ கோவமா வருது. நம்ம ஹீரோ வந்து நம்ம டை வந்து பார்த்தோன்னாக்கா நான் போறேன் நீ சீக்கிரமா சூஸ் பண்ணி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த பிளேஸ் விட்டு கிளம்பிடுறாருங்க.
இதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய ஜிபையோட தங்கச்சியும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. ஃபைனலி நம்ம அக்காவோடைய ட்ரீம் வந்து நிறைவேற போகுது இல்லைங்களா, அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தோன்னாக்கா பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோனோட பர்த்டே வருதுங்க. ஸோ அதை பற்றி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி என்னால் வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது. அண்ட் நான் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து நான் வெளியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு சேடாக இருக்குன்னு சொல்லி கேட்கவே என்னால் ஹீரோக்கும் ஜிபைக்கும் ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை கேட்டவன வந்து அவர் உன்ன லவ் பண்ணுறாரா ஜிபை லவ் பண்ணுறாரான்னு எனக்கே தெரியல, அவர் உன்னை ஏமாத்திட்டு போறாரு, நீ வேற அவரை காப்பாற்றணும்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்படி இந்த பக்கத்தில் காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தோன்னாக்கா ஏதோ ஒரு ஃபைலை காணும்னு தேடிட்டு இருக்கவே அந்த இடத்துக்கு வரக்கூடிய நம்மளோட முசன் வந்து என்ன தரா தேடிட்டு இருக்கான்னு கேட்கவே இந்த இடத்துல ஒரு ஃபைல் இருந்துச்சு நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேய் உனக்கு ஞாபகம் இல்லையா, அந்த ஃபைல் கார்ல இருந்துச்சு, அது நீ தானே அசிஸ்டன்ட் கொடுக்க சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓ கொடுக்க சொல்லிட்டேனா, நான் மறந்துட்டேன்னு சொல்லவே இதை கேட்டோன்னா அவர் அப்படியே ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்குறாரு. அன்னைக்கு வந்து அம்மா கூட ஜாலியாக பேசி விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்போவுமே நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அப்போ அம்மா வந்து டேய் நீ மறந்துட்டியான்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பாங்க. இதை கேட்டால் நம்மளோட முச்சனுக்கு வந்து பார்த்தோன்னா டேய் உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, உனக்கு வந்து அல்சைமர் எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேய் எனக்கு வெறும் 33 வயசு தானே ஆகுது, அதுக்குள்ளே எப்படிடா இந்த மாதிரிலாம் வரும் ஞாபகம் மருதியோ நோய் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம ஹீரோ. இதை கேட்டவுடனே நம்மளோட முச்சன் என்ன சொல்றான்னா இல்லவே இல்லை, நிறைய பேருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு தான் அல்சைமர் ப்ராப்ளமே இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. உனக்கு என்னமோ அந்த ப்ராப்ளம் இருக்குமோன்னு எனக்கு தோணுதுடா அப்படின்னு சொல்லவே அப்படி இருந்த எந்த பிரச்சனையும் எனக்கு ஒன்றும் இல்லடா, நீ தான் எதை யோசிச்சு கற்பனை பண்ணிட்டு இருக்காத, போய் தூங்குற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த பிளேஸ் விட்டு கிளம்பிடுறாரு. அண்ட் இதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய டியூட்டுவும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க வீக்கெண்ட்னால. ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னாக்கா அங்கே வந்து ஃபிஷ் எல்லாம் பார்க்க போயிருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கவே அவனுக்கு வந்து கால் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படி கால் வந்தோன்னா நம்மளுடைய டியூட்டு வந்து பார்த்தோன்னா நீ ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறியான்னு சொல்லவே எனக்கு ஏதாவது அர்ஜென்ட் கால் வந்தால் நான் எப்படி அட்டன் பண்ணி பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கடுத்து நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோனியை செக்கப்புக்காக வச்சு நம்ம டியூட்டு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த பிளேஸில் நம்மளுடைய ஹீரோனியை வந்து பார்த்தோன்னாக்கா டாக்டர் பார்த்துட்டு வயிற்றுல இருக்க குழந்தை நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து ஏற்கனவே வந்து குழந்தை அபார்ட் ஆகிற மாதிரியான சிச்சுவேஷன் போயிடுச்சு, இனிமே நீ வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட டிடிஓ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருந்தானா வயிற்றுல இருக்க குழந்தைக்கு நல்லது இல்லமா அப்படின்ற மாதிரி டாக்டர் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மெடிசன்ஸுமே வாங்கி கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய டையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஜிபைக்கு தெரிய வரவே ஜிபையும் நம்மளுடைய ஜிஜியும் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுடைய ஹீரோனுக்கு கால் பண்ணி டை எங்குது வந்தானா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஜிஜிங் நம்மளுடைய டையை கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஜிஜிங் வந்து போதுனா டையை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோனுக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வரவே நம்ம ஹீரோனையும் டைக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு பிரிட்ஜில் இருக்கிறதுனால கீழே எப்படியும் வந்து தண்ணி தான் இருக்குன்னு தெரிஞ்சுமோ, இதனால வந்து எதுவும் தப்பான டிசிஷன் எடுத்துறாத அப்படின்ற மாதிரி அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னாக்கா இவங்களுமே வந்து நம்மளோட டையை தேடி அந்த பிளேஸ்க்கே போயிட்டாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம டை வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாரு. அதை பார்த்தா நம்மளுடைய ஹீரோயின் வந்து தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்கவே நம்ம ஜிஜிங் வந்து நம்மளுடைய டையை வந்து காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களை வந்து படுக்கவும் வைக்கிறாங்க. ஸோ அப்போ படுக்க வைக்கும்போது நம்மளோட டை வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ஜிஜிங்க அப்படியே ரசிச்சு அவங்க ஹேர்லாம் அப்படியே தடவி கொடுத்தடி பார்க்கவே நம்ம ஜிஜிக்கு வந்து ரொம்ப ஷையா இருக்கு, அவ்வளோ ஹாப்பியாகவும் இருக்கு. ஏன்னா ஒன் சைட் லெவலாக அந்த மாதிரி கிடைச்சா நல்லா தனம் கிடைக்கும். ஸோ இப்படி அவங்க யோசிச்சுட்டு இருக்கவே அந்த டைம்ல வந்து பார்த்தோன்னாக்கா அவங்களுக்குள்ள அவ்வளோ ஆனந்தங்க. ஸோ இப்படி நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. ஸோ நம்மளுடைய நம்மளுடைய ஜிபைக்கு வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ வெட்டிங்கான ட்ரெஸ் எடுக்க வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தோன்னாக்கா வெட்டிங் ட்ரெஸ்ஸை நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜிபை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தோன்னாக்கா இந்த எபிசோட் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு இதிலே நான் ஆட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய 35th எபிசோடே பார்த்துடலாம் சேர்த்து. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுடைய வந்து ஜிபை வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய வந்து ஜிஜிங்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளோட ஜிஜிங்க வந்து எதுக்கான திடீர்னு வந்து மேரேஜ் வந்து இப்போ வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்க, ட்ரெஸ்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டோன்னு வந்து பார்த்தோன்னா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏதாவது பிரச்சனையா, நீ திரும்பி அவள்கிட்ட விட்டு கொடுத்துடலாம், எனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வேகமா வந்து நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காச்சும் வராங்க. நம்ம ஹீரோமே போய் பார்க்குறாங்க. சொன்ன வந்து பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி வெட்டிங் ரிங் எடுக்க வரணும், வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்மளோட ஹீரோ நீ இதை சூஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லவே இது நம்ம லைஃப் டைம் நம்மளோட கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இது நீங்க தான் வந்து என் கூட வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்மளோட
நம்மளோட ஹீரோமே வந்து பார்த்தோன்னாக்கா சரி வரேன்னு சொல்லிட்டு அவருமே அந்த பிளேஸ் விட்டு கிளம்புறாருங்க. இந்த பக்கத்தில் நம்மளோட டையும் நம்மளோட ஹீரோயினியும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய டை வந்து சொன்ன என்ன டிசிஷன் எடுத்திருக்க, ஸோ வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நான் அவங்ககிட்ட திரும்பி ஒரு வார்த்தையை சொல்கிறேன், நீ ஒழுங்கா டாங்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லி சமாதானப்படுத்துகிற வழியை பாரு, இல்லைன்னா நான் சொல்கிற வழியை நீ சூஸ் பண்ணுற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லவே நம்மளோட ஹீரோயினி வந்து நீ என்னோட ஃப்ரெண்டு, ஒன்லி ஒன் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய ஹீரோவும் நம்மளுடைய ஜிபே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளுடைய ஜிபே வந்து தப்பெல்லாமல் என் மேலே தான், ஆரம்பத்தில் வந்து நான் தான் வந்து உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவே, தப்பெல்லாம் மேல கிடையாது, என் அம்மா மேல, என் அம்மா தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஹீரோ. ஸோ இப்படி உங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னாக்கா தப்பு என் மேல மேலன்னு சொல்லி ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் அப்படி வந்து பார்த்தோன்னாக்கா நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய டையை பார்க்கறதுக்கு அச்சேட்டி நம்மளோட ஜிஜிங்க வந்திருக்காங்க. யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்கவே, ஒன்று என்ன யாருன்னு தெரியல, அன்னைக்கு நான் அவங்க கூட வந்து பார்த்தனே நம்மளோட ஹீரோனியோடன்னு சொன்னோன்னா, ஆமா நீ அவளோட அசிஸ்டன்ட், ஆமா ஹீரோயின் வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவே, இல்ல ஹீரோயின் எல்லாம் வரல, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு, எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உள்ள போய் பேசலாமான்னு சொன்னா, உள்ள வரதுக்கு என்னோட பர்மிஷன் வேணும், முதல்ல எதுக்கு வந்திருக்கு நீ சொல்லுன்னு சொன்னோன்னே, லாஸ்ட் டைம் நான் தான் உங்களை வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணேன், அதான் நீங்க நிறைய ட்ரிங்க் பண்ணியிருந்தீங்கல்ல, அப்படி வந்திருக்கும் போது என்னோட கம்மல் வந்து காணாம போயிடுச்சு, அதை தேட வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஃபைனலி அவங்க ரிங் அந்த இயரிங்ஸுமே தேடி கண்டுபிடிச்சி அவங்க காத்துல போடுறாங்க. அவங்க அப்படி போட்டுட்டு வந்து பார்த்தோன்னாக்கா சரி ஓகே எனக்கு கிளம்பட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. போ இடத்த காலி பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லவே அவங்களுமே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாங்க. இதுக்கடுத்து இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ வந்து ஏதோ திங்ஸை தேடிட்டு இருக்கவே அப்போ அவருக்கு ட்ராயர்ல வந்து ஒரு நோட் கிடைக்குதுங்க. அந்த பேப்பர்ல நம்ம ஹீரோயினி வந்து லாஸ்டா செக்அப்புக்கு போயிருப்பாங்க இல்லைங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கும்போது செக்அப் போயிருப்பாங்க இல்லைங்களா, அப்போ அந்த செக்அப்ல போட்டிருந்த டேட்டை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன அப்படின்னா லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினி போறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரீட் வச்சிருந்திருப்பாங்க இல்லைங்களா, என்ன இவ்வளோ டிஷஸ் அப்படின்னு சொல்லி கேட்கவே, நம்ம 2 பேர் சேர்ந்து இருந்து இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் அது ரீசன் இல்லை, அந்த பேபி தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருச்சுங்க. நேராக நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வராரு. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தோன்னாக்கா என்ன திடீர்னு இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவே, உடனே நம்மளோட ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை ஹோல்ட் பண்ணி, உடனே வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை என்னோட குழந்தை தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அதை கேட்ட ஹீரோயினி, அதான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, திரும்ப என்ன ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லவே, உடனே நம்ம ஹீரோ அந்த பேப்பர் எடுத்து காட்டவே ஹீரோயினி வாயடைச்சு போய் உட்காந்துடுறா. இதுக்கடுத்து நம்மளோட ஹீரோ, சொல்லு உன் வயிற்றுல உள்ள ஒரு குழந்தை என்னோட குழந்தை தானே அப்படின்னு சொன்னா, அதனால என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ரூடா பேசவே, நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாருங்க ஃபோர்ஸ் பண்ணி. சொன்னே வந்து பார்த்தோன்னாக்கா ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்காருங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கவே அந்த இடத்துக்கு ஒரு பார்சல் வருதுங்க. நம்ம ஹீரோயினி போய் வாங்கி பார்த்தாக்கா வெட்டிங் ட்ரெஸ்ஸு, ஆல் வெட்டிங் ட்ரெஸ்ஸே கொடுத்து விட்டாருங்க. ஸோ இதுக்கு எடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா என்ன நடக்கு, என்ன ஆச்சு, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவே, இப்போ நம்மளோட ஹீரோயினி வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காங்க. என்ன அப்படின்னா நான் வந்து ஜிபேக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லவே, என்ன நடந்துச்சு நீ எனக்கு முதல்ல வந்து உண்மையை சொல்லுன்னு சொல்லவே, ஸோ வந்து பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி கம்பெனி நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தினால நான் போயிட்டு ஜிபே மீட் பண்ணேன். ஆனால் ஜிபேயோட அப்பா ஒரு வந்து கண்டிஷன் போட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா நீங்கள் ஜிபே கல்யாணம் பண்ணிக்கிடணும், அப்படின்னா தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ அப்படி நான் வந்து பார்த்தோன்னாக்கா ஓகேன்ற மாதிரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், இதனால தான் நான் உங்களை விட்டு விலகி வந்தேன் அப்படின்ற உண்மையும் நம்மளோட ஹீரோனே சொல்றாங்க. இதை கேட்டோன்னு வந்து பார்த்தோன்னாக்கா, அப்போ நான் ஜிபே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ விலகி வந்துட்டியா, அப்போ உன் வயிற்றுல இருக்க குழந்தை அப்படின்னு சொல்லவே, நீ எதை பற்றி கவலைப்படாதீங்க, ஜிபேக்கு நான் ப்ரெக்னெண்டாக இருக்க விஷயம் தெரியும், ஜிபே எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கா, அது என்னன்னா இந்த மாதிரி ஃபேக்காக தான் எல்லாமே பண்ணிப்பாங்க, ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆனதுக்கு அப்புறமாட்டு உன்னை எனக்கு திரும்ப தந்துருவா, நம்ம 2 பேரும் திரும்பி சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. நம்மளோட ஹீரோவுமே வந்து பார்த்தோன்னாக்கா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கவே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினி அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க. அவங்களோட ஆஃபீஸில் இருக்கவே அந்த டைம்ல நம்ம ஹீரோயினிக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க, நான் கீழே தான் இருக்கேன் கீழே வா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நம்மளோட ஹீரோயினி நேராக நம்ம ஹீரோ பக்கத்துக்கு வச்சுட்டு போறாங்க. இதை நம்ம ஜிஜிங்குமே ஃபாலோ பண்றாங்க. ஹீரோயினுமே ஹீரோட கார்ல உட்காந்து போறதா அவங்களுமே பாக்குறாங்க. இவங்க 2 பேருமே நேராக வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய ஹீரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அங்க வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ஹீரோ வந்து நிறைய டிராயிங்ஸ்லாம் நம்ம ஹீரோயினுக்கு காட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டிராயிங்ஸ்லாமே பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி. அப்படியே அவங்களுக்கு வந்து மலரும் நினைவுகள் முதல்ல அவங்க வந்து டிராயிங்ஸ் வந்து பார்த்தது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கவே இந்த இடத்துக்கு நம்மளுடைய ஜிஜிங் நேராக வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம டாங் கூட ஹீரோயினி போனா அதை நானே என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து நம்ம ஜிபே கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கவே, ஜிபே உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. நம்மளோட ஹீரோ போன் எடுத்து ஓரமா வைக்கிறாரு. இதை பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, ஏன்னா அவங்க வந்து நம்ம ஜிபேக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பத்தி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஹீரோமே வந்து சரி நிமிஷம் நீங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னாக்கா அந்த பிளேஸ் விட்டு நகர்ந்துடுறாரு. அப்போ நம்மளோட ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, வெட்டிங் ரிங் எடுக்கணும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா நீ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்புற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுறாருங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் கையில் இருக்கக்கூடிய ஃபோனை வாங்கிட்டு அதில் பார்த்தாக்கா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பி பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் ஜிபி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஜிஜிங் நான் போறேன், அந்த டாங்கும் அந்த மஞ்சளும் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு நானே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டால் நம்மளுடைய ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்படின்னு நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ஹீரோ வந்து நம்ம அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம அம்மா கிட்ட வந்து பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி வந்து என்னால் வந்து ஜிபி வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க முடியாது, அவளை கல்யாணமும் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கவே ஹீரோனி பிரெக்னண்டா இருக்கா, அது என்னோட குழந்தைன்னு சொல்லவே அவ தான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டால பின்ன என்ன அப்படின்னு மாதிரி சொல்லவே என்னமா நீங்க எப்படி பேசுறீங்க, அவ என்னோட பொண்டாட்டி, அது மட்டும் இல்லாம அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல நானா ஒண்ணு விருப்பப்பட்டு கையெழுத்து போடல, அது நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க கையெழுத்து. அண்ட் இன்னொரு விஷயத்த மறந்துடாதீங்க, அந்த வயிற்றுல வளர குழந்தை என்னோட குழந்தை, என்னால என்னோட குழந்தை விட்டு கொடுக்க முடியாதுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நம்ம அம்மா கிட்ட சொல்லவே ஸோ இதை கேட்ட உடனே நம்ம அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ இன்னும் வந்து பார்த்தோன்னா இப்போ என்னடா பண்ண போறா அப்படின்னு சொல்லி கேட்கவே நான் வேற ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன டிசிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா நம்மளுடைய ஹீரோ இது வரைக்கும் வந்து சாங் குரூப்போடைய ஷேர்ஸ் எதுவுமே எடுத்து யூஸ் பண்ண போறதா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லைங்களா. ஆனா இப்போ தாத்தாவோட கம்பெனியோட சேர்த்து கொலாபரேட் பண்ணிக்க போறதா நம்மளுடைய ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட அம்மாவுக்கு அவ்வளவு கோவம் வருது. யாரை கேட்டு நீ இந்த டிசிஷன் எடுத்த, நீலாம் என் பையனே கிடையாது, அவன் நம்மளுடைய எதிரி, அவர் என்னதான் வந்து உன் பேர்ல எழுதி வச்சிருந்தாலுமே வந்து அவர் நம்ம அப்பாவுக்கு பண்ணதை நீ மறந்துட்டியா, நமக்கு பண்ணதை நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வந்து அந்த கம்பெனில வாங்கி என் கம்பெனி வந்து ஒன்னும் வாழ வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அம்மாங்க கத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ நான் இதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பிளேஸ் விட்டு கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோனியும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனி இப்போ நீங்க சாங் குரூப் ஷேர்ஸ் எடுத்து யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவே ஆமான்னு சொல்றாங்க. எனக்கு வேற வழி தெரியல அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட ஹீரோனியும் ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கவே ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய ஹீரோ வந்து நம்ம ஹீரோனோட வயிற்றுல கையை வச்சு அம்மா உன்னை நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்கடா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோனிக்குமே ரொம்பவே கஷ்டமாகுது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ நம்ம ஹீரோனிக்கு வந்து வெட்டிங் கிரவுண்ட் வந்துருச்சு. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்றேன்னு தெரியல, ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கத்தில் நம்மளுடைய ஹீரோனிக்கு வந்து ஒரு மெசேஜ் வருதுங்க. நம்ம ஹீரோ தான் நான் உன்னை பார்க்க வர போறேன்னு சொல்லவே இல்லை வேண்டாம் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் இனிமேல் மீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுட்டு இருக்கவே ஸோ அப்போ நம்மளுடைய டைமே வந்துடுறாருங்க. அண்ட் நான் கீழே இருக்கவா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடவே அந்த பிளேஸ் விட்டு கிளம்பவே நம்மளுடைய சீஜிங் வந்து எங்கே போறீங்கன்னு சொல்லவே நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க நேராக கீழே வராங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம டைம் வந்து நீ என்ன டிசிஷன் எடுத்தா உண்மையாவே தான் சொல்றியா, ஸோ ஒன்னே வந்து பார்த்தோன்னாக்கா நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ண விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ அதனால மாத்திக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கவே இந்த இடத்துல நம்ம ஹீரோவுமே வந்துடுறாருங்க. நம்ம ஹீரோக்கு வந்த விபத்துல நம்ம ஹீரோயினி வந்து பா போலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினி பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டையோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இதுக்கு அடுத்து வீட்டில் காட்டுறாங்க நம்மளோட ஜிபே வந்து பார்த்தோன்னாக்கா அம்மாக்கு கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கவே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சாங் குரூப்போடைய ஷேர்ஸ்லாம் எடுத்து நம்ம ஹீரோ யூஸ் பண்ண போறாருங்க. அதை பத்தி அவங்க பேசிட்டு இருக்கவே நம்ம ஜிபேக்கு திடீர்னு வாமிட் வர மாதிரி இருக்கு. நம்ம ஜிபேமே வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஆல்ரெடி அவங்க இதுக்கு முன்னாடி எபிசோட்ல எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, இப்போ இவங்க வேற வாமிட் பண்றாங்க, ஒருவேளை குழந்தைக்கு எதுவும் ரெடி பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. சீரியஸ்லி இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு தங்கச்சி வராங்க. தங்கச்சி வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா உண்மையாவே அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னாக்கா தங்கச்சிக்கு தெரிய வந்துருச்சு. நீ இதுக்கு முன்னாடி டாக்டருக்கு கால் பண்ணி பேசின அதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம தங்கச்சி பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இது என்னோட விஷயத்துல நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு நம்ம தங்கச்சி அவங்க பிடிச்சி திட்டிடுறாங்க. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோ இப்போ என்னோட சிச்சுவேஷன் சரியில்லாததுனால நான் வந்து கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி அவருமே சொல்லிட்டாரு. ஸோ லின்னுமே ஓகேன்னு சொல்லி ஸோ அவங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொலாபரேட் பண்ணிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கவே அந்த இடத்துக்கு நம்மளுடைய டைமே வராருங்க. ஸோ டை வந்து பார்த்தோன்னா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டோன்னா அவங்க அவ்வளோ கோவம் வருது. லைஃப் டைமா நான் கஷ்டப்பட்டு என்னோட தாத்தா உருவாக்கின இந்த கம்பெனியை நீ வந்து யூஸ் பண்ணிட்டு போவியா அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த இடத்துல சண்டை வருது. ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அந்த பிளேஸ் விட்டு கிளம்பிடுறாரு. யாரை கேட்டு நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம டை பேசவே நம்ம லின் வந்து இது தாத்தாவோட கடைசி ஆசை, இது என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நம்மளோட ஹீரோ கார்ல போய் உட்காந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காருங்க. ஸோ அவர் நேராக வீட்டில் போயிட்டு அப்பா அம்மாட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவர் எடுத்த டிசிஷன் நான் போய் மீட் பண்ணிட்டேன், ஸோ கொலாபரேட்காக எல்லாமே பேசிட்டேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்லவே இதை கேட்டோன்னு வந்து பார்த்தோன்னாக்கா அம்மாவுக்கு அவ்வளோக்கும் வருது. நீலாம் மகனே இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டு இருக்காங்க.
உடனே வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தனாக்கா அங்கிள் ஈ கிட்ட சொல்லிடுங்க என்னால் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோ வந்து அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அம்மாவுக்கு அவ்வளோவா கோவம் வருது. ஒன்று அவளை கல்யாணம் பண்ணிட்டு ஒழுங்காக வந்து வேற வழியாக ஷேர்ஸ் வந்து இது பண்ணுறதை பாருன்னு சொன்னாங்க. என்னால் அது முடியாதுமா, நான் எடுத்த டிசிஷன் வந்து என்னால் மாற முடியாது, நீங்கள் ஏதாவது தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் வந்து ஜிபை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோ சொல்லிட்டாருங்க. அதோட இந்த எபிசோடையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.